வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசியை தான் காட்டுறாங்க. துளசி வந்து தன்னுடைய அம்மா லட்சுமிக்காக அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கவோ அப்போ அவங்க அண்ணன் ரகு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு துளசி, இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர நீ நினைக்கிற மாதிரிக்கு, அதாவது பெண்கள்லாம் தன்னுடைய கணவர் இழந்ததுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நீ இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காது. அப்படிங்கும்போது என்ன அப்படி நீ பேசிட்டு இருக்கிற, அதாவது சமுதாயத்தில் நீ சொல்றது சரிதான், அதுக்காக முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போ எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்களா என்ன, காலத்துக்கு தகுந்த மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிக்கிடலையா? அப்படி இருக்கும்போது இந்த பூவும் பொட்டுங்கிறது ஒரு பொண்ணுக்கு புருஷனால வரப்போறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவ எப்போ பறக்காலோ அப்பமே வந்து பூவும் பொட்டுங்கிறது அந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருது. அப்படி இருக்கும்போது புருஷன் போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் வைக்க கூடாதுங்கிறது எந்த விதத்துல நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி பேசவும் இது கெட்டதுமே உடனே வந்து அவங்க வெற்றியோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு துளசி, இதெல்லாம் பேச்சுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர நடைமுறைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படிங்கவும் அப்ப லட்சுமி சொல்றாங்க, ஆமா துளசி, இந்த சமுதாயத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது இருக்குது, அந்த மாதிரிக்கே நம்மளும் வந்து கடந்து போகலாம், அதனால நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசாது. அப்படிங்கும்போது அப்போ துளசி வந்து அதெல்லாம் முடியாதுமான்னு சொல்லிக்கிட்டு துளசியும் முருகனும் வந்து இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கவும் அப்போ அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து துளசிக்காக வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால எல்லாருமே அமைதியாகவும் அப்போ ரகுவும் கேசவும் வந்து துளசியை திட்டுறாங்க. ஆனாலும் துளசி வந்து சொல்லிடுறாங்க, நான் சொன்னதில் உங்களுக்கு வந்து ஏதாவது உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அங்கே கூட உள்ளவங்ககிட்ட சொல்லவும் அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, துளசி சொல்கிறது தான் கரெக்டு, அதனால எங்களுக்கு இது முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லவும் அதனால லட்சுமிக்கு நடக்கக்கூடிய அந்த பூவும் போட்டு எடுக்கிற சம்பிரதாயத்தை வந்து அவங்க நிறுத்திடுறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க சிவராமனுக்கு வந்து செய்யக்கூடிய அந்த சடங்குகள்லாம் வந்து 3 மகன்களும் இருந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்க்கும்போது அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி வந்து தன்னுடைய அப்பாவை நினைச்சு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து மகேஷ் பற்றி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்னெல்லாம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கவும் அவங்களுக்கு மகேஷ் மேலே ரொம்பவே வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. இங்கே பார்த்தோம்னா மகேஷ் வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஃபோனை தூக்கி இறையிறதுக்காக இருக்கவும் சரி நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ மகேஷ் வந்து அவங்க பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அஞ்சலி, அதாவது என்ன உங்கள் அப்பாவை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறியா என்ன, அதெல்லாம் வந்து விட்டு தள்ளு, நீ இன்னும் வந்து என்னை பற்றியும் உன் வயிற்றில் உள்ள குழந்தைய பற்றி தான் நீ நினைக்கணுமே தவிர மற்றபடி உங்கள் அப்பாவை பற்றிலாம் நினச்சி நீ வந்து இந்த மாதிரிக்கு சோகமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பேசவும் அஞ்சலிக்கு வந்து இது ரொம்பவே வெறுப்பாக இருக்குது. அப்புறமா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திரும்பவும் வந்து மகேஷ் வந்து வீடியோ காலில் வராங்க. அப்போ அஞ்சலி வந்து ஃபோனை அட்டன் பண்ணவும் சரி நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அஞ்சலி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன அஞ்சலி, வீடியோ காலே நான் இருக்கிறேன், என் முன்னாடியே நீ போய் சாப்பிடு அப்படிங்கவும் அப்போ அஞ்சலி வந்து மகேஷ் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரிக்கே வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மகேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் அஞ்சலி நீ இருக்கணும், இன்னும் நீ எதிர்த்தெல்லாம் என்ன பேசக்கூடாது, எப்படி நான் முன்னாடி உன்னை வச்சிருந்தனோ அதே மாதிரிக்கு நீ இருக்கணுமே தவிர இடையில நீ ரொம்ப திமிர்தனமெல்லாம் பண்ணிட்டு இருந்தேல்ல அந்த மாதிரிக்கெல்லாம் நம்மள இருக்கணும்னு சொல்லி நீ நினைக்கவே கூடாது, நீ எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நம்மள நீ முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது வந்து அஞ்சலிக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்குது. அவங்க எதுவுமே பேசாமல் மகேஷ் பேசுனது எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து சொல்கிறாங்க, சரி அஞ்சலி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணவும் அஞ்சலி வந்து இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அவங்க ரொம்பவே வந்து சோர்ந்து போய் அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், தன்னுடைய அப்பாவோட நிலைமைக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆயிட்டோமே, இதுக்கு மேலே இவனோட நம்ம இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க. நம்ம வீட்டை விட்டே போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலிக்கு வந்து ஒரு நினப்பு வருது, அப்படியே நம்ம வீட்டை விட்டு போனாலும் கண்டிப்பாக இவன் நம்மளை விட மாட்டான், இவன் நம்மளை துரத்தி வந்து நம்மளையும் டார்ச்சர் பண்ணுவான், என்ன டார்ச்சர் பண்ணுறதை விடையும் அவன் நம்மளை வந்து அதாவது நம்மளை வச்சு நம்ம வீட்டில் உள்ளவங்கள டார்ச்சர் பண்ணுவான், அவங்கள வச்சு நம்மளை மிரட்டுவான், மிரட்டியே அவன் நினைக்கிறது எல்லாத்தையும் வந்து அவன் வந்து சாதிப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி என்னென்னமோ தனியாக இருந்து அவங்க வந்து யோசனை பண்ணி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சிவராமனுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடவும் அப்புறமா எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து வெற்றியோட அப்பா வந்து அவங்க லட்சுமிகிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாருமா, அதாவது உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கும்போது சரிதாங்க சம்மந்தி, நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நின்று செஞ்சதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு லட்சுமி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து லட்சுமி வந்து துளசி கிட்ட சொல்கிறாங்க, துளசி நீயும் கிளம்புமா அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க வெற்றி வந்து இல்லை அத்தை, அதாவது துளசி 2 நாள் இங்கே இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இல்லை தம்பி நீ கூட்டிகிட்டு போ அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, துளசி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமி சரி அப்படிங்கிறாங்க.
அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து கவிதாவும் தீபாவும் கிளம்புறாங்க. அப்போ கவிதாவும் தீபாவும் கிளம்புறதுக்கு முன்னாடி அத்தை நீங்கள் பேசாமல் எங்கள் கூடயே வந்துடுங்கள் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் வரல, நீங்கள் கூப்பிட்டதுக்கு எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் நான் இங்கே இருக்கிறது தான் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுவும் கேசவனும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேருமே வந்து அதாவது ரகு வந்து வாக்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவை கூப்பிடவும், அப்போ கவிதா வந்து ரகுட்ட சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அத்தை எந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கிறாங்க, இப்போ கூட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எனக்கு அதிலெல்லாம் இஷ்டம் இல்லை, நீ கூப்பிட்டதுக்காக தான் நாங்கள் வந்தனே தவிர மற்றபடி எனக்கு எந்தவித இஷ்டமும் கிடையாது, நீ வாரியா அப்படின்னு சொல்லவும், உடனே கவிதாட்ட வந்து லட்சுமி சொல்கிறாங்க, நீ கிளம்புமா அப்படிங்கும்போது, அத்தை உங்களுக்கு எதுனாலும் சரிதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை, நானும் அப்பப்போ வந்துட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு தீபாவும் வந்து லட்சுமிகிட்ட சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு என்ன வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அடிக்கடி நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிதாம்மா அப்படின்னு வந்து தீபா அப்படின்னு சொல்லவும் ஒரு தீபாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா முருகனையும் ரேவதியும் தான் காட்டுறாங்க. அப்போ முருகனையும் ரேவதியும் வந்து லட்சுமி வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கவும், அப்போ முருகன் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வெற்றி வந்து அவங்க முருகன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அதாவது மாமா விட்டுட்டு போன வேலையை நம்ம நீ தான் தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மெக்கானிக் ஷெட்டை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து முருகன் பார்க்கவும் அப்போ துளசியும் சொல்கிறாங்க, ஆமாண்ணா அவர் சொல்கிறது கரெக்டு தான், அதாவது அப்பா விட்டுட்டு போன வேலையை நம்ம நீ தான் கவனிச்சுக்கிடணும் அப்படிங்கவும், உடனே வந்து முருகன் சொல்கிறாங்க, எனக்கு தான் அதை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல அப்படிங்கவும், அப்போ லட்சுமியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் முருகா, அதாவது மாப்பிள்ளையும் துளசியும் சொல்கிற மாதிரிக்கு நீ தான் அந்த மெக்கானிக் ஷெட்டை நீ தான் நம்மளும் தொடர்ந்து நடத்தணும், அது ஒன்றால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கவும், இதை கேட்டுட்டு ரேவதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதியும் முருகன் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கும்போது, அப்போ வெற்றி உடனே வந்து முருகன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க என்ன இருந்தாலும் சரிதான், மாமா ஆசைப்பட்டு தொடங்கின செட் ஆகும், அதை வந்து இப்படியே வந்து விட்டுறக்கூடாது, அதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நடத்தணும், அதுக்காக உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே முருகன் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ முருகன் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் வந்து அதை செஞ்சு நடத்துது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே துளசியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து லட்சுமி வந்து அவங்க துளசி கிட்ட சொல்கிறாங்க, அஞ்சலிக்கு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு தான் வரமாட்டேன்ட்டா, அவளுக்கு இப்போ எப்படி இருக்காளோ தெரியல அப்படிங்கும்போது, சரிம்மா நான் அப்புறமா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு துளசி சொல்லவும், உடனே வந்து லட்சுமி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வெற்றி வந்து சரி நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெற்றி மட்டும் அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அஞ்சலி தான் காட்டுறாங்க. அஞ்சலி வந்து தன்னுடைய வீட்டை எல்லாத்தையும் நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கவும், அப்போ வந்து அவங்க உடனே நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது, நம்ம எதுக்காக இவனுக்கு அடிமையாக நம்ம இருந்துட்டு இருக்கணும், இன்னும் நம்ம மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை இவனுக்கு பயந்தே நம்ம வந்து வாழ வேண்டியதாக இருக்கும், நம்ம உயிரோட இருந்தாலும் நம்மளால நம்ம குடும்பத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் இவனால வந்து ஆபத்து தான், நம்ம போயிட்டோம்னா அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடும், என்ன வச்சு தானே இவன் எல்லாமே வந்து அவன் இஷ்டத்துக்கு அவன் நடந்துகிட்டு இருக்கிறான், நானே இல்லாமல் போயிட்டோம்னா அவனுக்கு அவ்வளவுதான், அவனை தோக்கடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் வந்து அஞ்சலி தன்னுடைய குடும்பத்தை இருந்த அந்த சந்தோஷமான நினைவலைகளையும் அதே மாதிரிக்கு தன்னுடைய அப்பாவோட இருந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை எல்லாத்தையும் வந்து அஞ்சலி நினைச்சு பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே நேராக அவங்க கிச்சனுக்கு போறாங்க. அப்போ அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மகேஷ் வந்து அவங்க ஃபோன் பண்ணவும் உடனே வந்து அஞ்சலி வந்து ஃபோன் அட்டன் பண்றாங்க. அப்போ வீடியோ காலில் வராங்க. வீடியோ காலில் வந்ததுமே உடனே மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து அஞ்சலி சொல்றாங்க, உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லிக்கிட்டு நீ இருக்கிறேலா, இப்போ நான் என்னையே நான் அழிச்சுக்க போறேன், இன்னுமே நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கவும், இது கேட்டதுமே மகேஷ் அப்படியே வந்து ஆடி போறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அஞ்சலி, நீ எதுவும் தப்பான முடிவெடுத்துறாது அப்படிங்கும் போது நான் என் கதையை நானே முடிச்சுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க.